உங்களுக்கு தெரிந்த ஒரு பாடல். யோர்தான் நதிக்கரையில் அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும். வானம் திறந்து வெண்புறா போல பரிசுத்தாவி இறங்கி வந்தால் இவன் அன்பானமான மென்மை பூரிப்படைகிறேன் இல்லையா? அந்த முழங்கால் பண்ணி ஜெபித்தோட ஒரு அதிசயம் நடக்குது. விண்ணகம் திறக்கப்படுது. இதுவரைட்ட விண்ணம் அடைக்கப்படலை. விண்ணகத்திலிருந்து புறாவடியில் பரிசுத்தா இறங்கி வந்தார். பிதா சுதன் பரிசுத்தாவுடைய திரியே தெய்வத்துடைய சங்கம் இந்த இடத்துல அந்த இருக்குது. நம்ம ஸ்துதிக்கிற போது ஜெபிக்கிற போது உலகம் பிசாசு சரீரம் கொண்டு வர எல்லா சோதனையும் நம்ம உடலை விட்டு வெளியேறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தந்தை மகன் தூயாவி தங்கட ஆலயமாய் மாறணும். நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் செயல்படணும். தூங்க வைத்துட்டோம், வேதனைப்படுத்திட்டோம், சரிங்களா? அதெல்லாம் அந்த சக்தியை திருப்பி நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. கைகள் உயர்த்து கைதட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோமா? இல்லை ஓங்கி அடிங்களே, கொசு அடிக்கிறது போல அடிக்காது, ஓங்கி அடிங்களே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே என்று நடக்கணுமே. வாய் தரங்க, வாயை திறந்து விடுங்க. யோர்தான் நதிக்கரை அப்படியே என்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. எல்லாரும் எழும்புங்க. கைகால் முடியாதவங்க இருங்க, உட்காருங்க. கைகால் முடியாது, நடக்க முடியல அப்படி உள்ளவங்க இருக்க உட்காருங்க. ஹாஸ்பிட்டல்லாம் போய் பாருங்க, அப்போ ஆண்டவரை பார்க்கலாம். ஐசியூ என்னது? அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? ஐசியூ. அங்கே தான் கடவுளை பார்க்க முடியும், சரியா? ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்க. 2 ஹாஸ்பிட்டல் பார்த்தா கடவுளை பார்க்க முடியும், சரிங்களா? உங்களை நல்லா வச்சிருக்கிறாரு. நல்லா இருக்குமே ஆண்டவர் தேடிக்கிடுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் உங்களோட டேர்னிங் பாயிண்ட், முனை திருப்பு, சரிங்களா? இது அடுத்த வருஷம் அடுத்தோட எப்படி ஆண்டவர் வழி நடத்துவார்னு தெரியாது. இந்த தொடுதல் நீங்கள் 100 வயசாயிரம் 100 வயசு அந்த பிரசன்னம் உங்களுக்கு கூட இருக்கும். ஹல்லேலூயா, அதை புரிஞ்சுக்கிடணும். ஹல்லேலூயா. என் பையன் நான் இழந்தவன், எனக்கு அன்பு செய்கிற பையன் நான் இழந்தவன், புரியுதா? அந்த இழப்பு எனக்கு தெரியும். அது எப்போதும் நம்ம என்ன செய்யணும்? மகிழ்ச்சியோடு இருக்கணும். ஜனவரி மாதம் 24ஆம் தேதி அவனுடைய நோட் புக்கில் எழுதி வச்சிருக்கிறான், அவனுடைய டைரியில் எழுதி வச்சிருக்கிறான். 21ஆம் ஆண்டில் 2025 24 ஆண்டு ஜனவரி மாதம் 24 அந்த விண்ணகத்துக்கு செல்லுவேன், நான் மரித்து போவேன்னு எழுதி வச்சிருக்கிற. காரணம் என்ன? அவன் ஜபத்தில் இருக்கிறதுனால கடவுள் அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். 2021 2022 23 ஆண்டுகள் அவன் எழுதி வச்சிருக்கிறான், அவன் டைரியில் எழுதி வச்சிருக்கிறான். அப்போ அழக்கூடாது, நான் இறந்த அழக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கிறான். நான் அழல, அவன் ஹெவன்ல இருக்கிறான். உங்களை நல்லா வச்சிருக்கிறாரு கடவுள். அவன் கடவுளுக்குள்ளே இருக்க. அவன் குருவானவராக போகதா இருந்தார். அவன் குருவானவராக தான் அவன் போகிறதுக்கு அவன் தீர்மானம் பண்ணான். அவ்வளவுக்கு அவன் படிப்பான். 100க்கு 100 வாங்குவான், 200க்கு 200 வாங்குவான். நான் அன்பு செய்த மகன். இதில் உங்களுக்கு கடவுள் என்ன செய்கிற? எந்த சூழ்நிலையிலும் கடவுளுக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்து. யோபு தன்னை சொன்னார், அவர் தந்தார், அவர் எடுத்தார், அவர்கிட்ட எந்த கேட்க அதிகாரம் இல்லை. எனக்கு அதுக்குனால எனக்கு குழந்தைகள் இனி கடை 2 தந்திருக்கிறார். ஆனால் அன்பு செய்வது தான் எடுத்திருக்கிறாரு. உங்களோட ஒவ்வொருவரும் மேல் கடவுளை பிரியம் வச்சிருக்கிறாரு. ஒவ்வொருவரையும் ஆண்டு அன்பு செய்கிறாரு. பரிசுத்தாவிட சக்தி கொண்டு மட்டும்தான் நமக்கு என்ன செய்ய முடியும்? சோதனை வெற்றி பெற முடியும். இது லேசான காரியம் இல்லை. ஒரு துக்கம் வந்தாச்சுன்னு சிலவங்கள்லாம் செத்து போயிடுவாங்க, குடிப்பழக்கத்தில் அடிமையாக இருக்குங்க, கடவுள் வேண்டான்னு சொல்லுவாங்க. கடவுளோடு நெருங்கி இருக்கிறவை சோதனை வந்து அவனோடு ஆண்டோடு இருக்கிறவன் தான் உண்மையான கிறிஸ்துவன். அதனால கடவுள் அதுக்குள்ள உங்களுக்குள்ள அந்த பரிசுத்தாவியானவர் கடவுள் கொடுத்திருக்கிறார். ஞானஸ்தானம் வழியாக கன்ஃபர்மேஷன் வழியாக கொடுத்த அந்த பரிசுத்தாவி வேலை செய்யாத காரணத்தினால தான் நீங்கள் கன்ஃபியூஷனாக இருக்கிறாங்க. இது நீ பெற்றுக்கணும். அளப்பட்ட பிள்ளைக்கு தான் பால் இருக்கிறது. நீங்கள் சுகம் பெறணும். நீங்கள் முயற்சி செய்தால் உங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார், உள்மன காயத்தை சுகப்படுத்துவார். நீங்கள் முயற்சி பண்ணணும். ப்ரேயர்னு சும்மா இல்லை. ப்ரேயர் பி ப்ரைஸ், ஆர் ரிப்பெண்டன்ஸ், ஏ ஆஸ்க், ஒய் ஆமேன், எஸ் இ எக்ஸ்பெக்டேஷன், காத்திருக்கணும், ஆர் ரிஜோய்ஸ் த ப்ரேயர். சும்மா வந்து பாடி அல்லிலேயே பாடிட்டு போகிறதுக்கு வரல. ஃபாதர் அப்படி வரல.
ஒரு ஆத்மா, ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு மனுஷனும் ஒரு ஆட்டுக்குட்டி, ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி இழந்து போகக்கூடாது. நீங்கள் சிரித்து இழந்து போகக்கூடாது. இது கடைசி சான்ஸ் உங்களுக்கு. இன்னும் எத்தனை மணி நேரம்? 4:30 மணி வரை தான் இருக்கு. திரும்பி வரணும். திரும்பி வந்துடுங்க. விளையாட்டு பதிலில் மாற்றி வச்சுக்கிடுங்க. சரிங்களா? என் வைஃபும் கடவுளுக்குள்ள இருக்கிறனால தான் எல்லா யூத்துட்டையும் சொல்கிறாங்க, கடவுள் கொடுத்த இந்த வாய்ப்பை இழந்துடாதீங்க. இந்த டைம் கிடைக்காது. சரிங்களா? நல்ல கையில் உயர்த்து கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. நல்ல உயர்த்து கை செலுத்துங்க. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது, கைவிடக்கூடாது. நான் பாட்டு எழுதினேன், யாரை மறந்தாலும் நீ இயேசுவை மறவாதே, எதை இழந்தாலும் நீ இயேசுவை இழக்கக்கூடாது. மகனா ஆரா இழந்தாலும் இயேசு இழக்கக்கூடாது நீங்க. ஓகே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே என்று நடக்கணுமே. சேர்ந்தெல்லோரும் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே என்று நடக்கணுமே, அப்படியே என்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். எல்லோரும் வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே என்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே என்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற பாடுவோம், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். பாடுவோம், மறுபடியும் பிறக்கணும், மறுபடியும் வேண்டும். எல்லோரும் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். எல்லோரும் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே என்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே என்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. தாரும் நாதா தாரும் எனக்கு உன்னத சக்தி தாரும். எல்லோரும் சேவாய் திறந்து தாரும் நாதா தாரும் எனக்கு உன்னத சக்தி தாரும். எல்லோரும் சேர்ந்து தாரும் நாதா தாரும் எனக்கு உன்னத சக்தி தாரும். எல்லோரும் வாய் திறந்து தாரும் நாதா தாரும் எனக்கு உன்னத சக்தி தாரும். எல்லோரும் வாய் திறந்து தாரும் நாதா தாரும் எனக்கு உன்னத சக்தி தாரும். வாய் திறந்து எல்லோரும் தாரும் நாதா தாரும் எனக்கு உன்னத சக்தி தாரும். அது மாற்றும் போதும் எனக்கு இந்த உலகில் இயேசுவே, அது மாற்றும் போதும் எனக்கு இந்த உலகில் இயேசுவே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர
வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். அக்னியே 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 பரலோக அக்னியே 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 பரலோக அக்னியே என்னை நிரப்புங்கப்பா, இன்று என்னை நிரப்புங்கப்பா, 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 என்னை நிரப்புங்கப்பா, இன்று என்னை நிரப்பு. கைகளெல்லாம் உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாய் திறந்து துதிங்க, வாய் திறந்து. சங்கீதம் 81 வாயத்தர நீ விரிவாக தர, சிரிக்காத வாயத்தர நன்றி செலுத்து இந்த வேளையில. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா அம்மா சகோதர சகோதரிகள் எல்லாம் ஒப்படைத்து நன்றி செலுத்து இந்த வேளையிலே. தாயும் தகப்பனும் இல்லாத எத்தனை பேர் இருக்கிறார்கள். தாயும் தகப்பனமாய் ஆண்டவர் நமக்குள்ளே ஆராதனை வேளையிலே வந்து குருவானுடைய பரிந்துரை சமூகங்கள் வழியாக சுகப்படுத்த அவர் விரும்புகிறார். கைகள் எல்லாம் உயர்த்தி தூயாவியோட சக்தியோடு கூட இயேசுவை ஆண்டவர் என்று உள்ளத்தில் விசுவாசித்து மாயான அறிக்கை செய்து துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாயை திறங்க, வாயை திறந்து, வாயை திறங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இந்த வேளையிலே ஒரு சிறு குழந்தை கூப்பிடுறது போல கூப்பிடுங்க. இயேசுவே 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 இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தாரும் நாதா தாரும் எனக்கு. கைகள் உயர்த்தி உன்னத சக்தி தாரும். எல்லோரும் கைகள் உயர்த்தி தாரும் நாதா தாரும் எனக்கு உன்னத சக்தி தாரும். அது மட்டும் போதும் எனக்கு. இந்த உலகில் இயேசுவே அது மட்டும் போதும் எனக்கு. இந்த உலகில் இயேசுவே. கைகள் எல்லாம் உயர்த்தி கைகளை சேர்த்து இங்கு அசைவாடும் அசைவாடும் தூயாவியாரே உமக்காராதனை. கைகள் எல்லாம் உயர்த்தி அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து இங்கு அசைவாடும் அசைவாடும் தூய ஆவியாரே உமக்காராதனை. இருகைகள் மார்போடு சேர்த்து படித்து கடவுளுக்கு நன்றி செலுத்து. உட்காந்துருங்க, உட்காந்துக்கோங்க. நம்ம காலையில் இங்கே வந்ததிலிருந்து இவ்வளவு நேரம் வரைக்கும் ஆண்டவர் நம் மத்தியில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். நீ காலையில் வரும்போது தலைவலியோடு வந்திருக்கலாம், ஆனால் இப்போ தலைவலி இருக்காது, போயிருக்கும். காலையில் வரும்போது முதுகு வலியோட வயிற்று வலியோடு வந்திருக்கலாம், ஆனால் இப்போ அது போயிருக்கும். காலையில் வரும்போது மனசில் ரொம்ப வேதனை கஷ்டத்தோடு வந்திருப்போம், அந்த வேதனைலாம் போய் இப்போ சந்தோஷம் வந்திருக்கும். ஏன்னா ஆண்டவர் நம் மத்தியில் அவர் செயல்படும்போது அவர் நம்மை நலமாக்குகிறார், நமக்கு சுகம் கொடுக்கிறார். எனவே தான் எல்லா தியானத்திலும் கடைசி முடியும் போது நம் ஆண்டவருடைய முழுமையான சுகத்தை எரேமியா 30வது அதிகாரம் 17வது வசனம், எரேமியா 30:17 கடவுள் சொல்லுறார். நான் சொல்ல சொல்ல எல்லாரும் சொல்லுங்க, நான் உனக்கு நலமளிப்பேன், நான் உனக்கு நலமளிப்பேன்.
உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன். பாருங்க, இந்த வார்த்தை யாருமே சொல்ல முடியாது. அப்பா அம்மா கூட சொல்ல முடியாது, டாக்டர் கூட சொல்ல முடியாது, டாக்டரால் எல்லா சுகமும் கொடுக்க முடியாது. ஆனால் கடவுள் சொல்கிறார், நான் உனக்கு நலமளிப்பேன், உன்னுடைய காயங்களை எல்லாம் ஆற்றுவேன். நமக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியணும், என்னன்னா மனிதன் அப்படிங்கிறது உடல், உள்ளம், ஆன்மா. வெறும் உடம்பு மட்டும் கிடையாது, நமக்குள்ள 3 இருக்கு: உடல், உள்ளம், ஆன்மா. இது ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க, ஐஸ்கிரீம் வாயில் தான் சாப்பிட்றோம், உடல் தான். ஆனால் மனசுக்கு மகிழ்ச்சி வருது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா உடல் உள்ளத்தை பாதிக்கிறது, நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் பாதிக்குது. பரீட்சை வருது, எக்ஸாம் எழுதணும், வயரெல்லாம் கலக்குது. இந்த உடல், உள்ளம், ஆன்மா ஒன்றை ஒன்று தொடர்புடையது. அதனால தான் ஆண்டவர் உனக்கு சுகம் கொடுப்பார்னு சொன்னோன்னு நம்ம யோசிப்போம், நான் என்ன நோயாளியான்னு யோசிப்போம். நான் என்ன நோயாளியா, நான் நல்லா தானே இருக்கேன் நம்ம நினைக்கலாம். எல்லோரும் இங்கே கவனிங்க, உள்ளே பேசாதீங்க, இங்கே கவனிங்க கவனிங்க. ஏன்னா முக்கியமான கடைசி அமர்வு, முக்கியமான அமர்வு. ஏன்னா நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு நீ நினைக்கலாம், எனக்கு உடம்பில் ஒரு நோய் இல்லைன்னு நினைக்கலாம். உன் உடலிலே காயம், நோய் இல்லாவிட்டாலும் உன் உள்ளத்திலே காயமும் நோயும் இருக்கும். அதைத்தான் மனக்காயம், மனநோய் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் அப்படி எனக்கு மனசில் என்ன காயம் இருக்குது, அப்படி என்ன எனக்கு காயம் இருக்குது, என்கிட்ட காயம் இருக்குன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அடிக்கடி உனக்கு கோபம் வந்துக்கிட்டே இருக்கு, அடிக்கடி அம்மாவை எரிஞ்சு பேசுகிற, சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, தங்கச்சிட்ட தம்பிகிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க எப்போ பார்த்தாலும். அது ஒரு அடையாளம், உனக்கு மனசில் காயம் இருக்கிறது. ஏன்னா இந்த மனக்காயத்தை நீங்கள் சுகமாக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீ பின்னாடி உன் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது. எத்தனையோ கவுன்சிலிங் வராங்க, கணவன் மனைவிக்கு இடையில் பயங்கர பிரச்சனைகள், திருமணமாகி 10 வருஷம் ஆனது முன்னாலும் பிரச்சனை. காரணம் என்ன? அவங்களுடைய மனக்காயங்கள் சிறு வயதிலிருந்து ஆறாமல் இருக்குது. எனக்கு மனக்காயம் இருக்குன்னு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? எப்பவுமே எனக்குள்ள ஒரு வெறுமை, ஒரு தனிமை, எனக்குள்ள சந்தோஷம் இல்லை, ஏதோ ஒன்று எனக்கு இல்லாத மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ மனசில் காயம் இருக்கு. மனசில் காயம் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு தேவையில்லாத எண்ணங்கள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு, நிறைய எனக்கு சோதனைகள் வந்துக்கிட்டே இருக்கு, மனசில் காயம் இருக்கு. நம்ம இன்னைக்கு எதெல்லாம் எப்படிலாம் இருக்கிறோமோ அதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய மனசில் காயம். சிறு குழந்தை முதலாக தாயின் வயிற்றில் இருந்த காலம் வரைக்கும் அப்போ இருந்தே நமக்கு காயங்கள், நம்ம அறியாமல் நமக்குள்ள உருவான காயங்கள். ஏன்னா காயப்பட்டவங்க மற்றவங்களையும் காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு மனசில் காயம் இருக்குன்னு வச்சுக்கோயேன், அம்மாட்ட சண்டை போடுவ, தங்கச்சிட்ட சண்டை போடுவ, தம்பிகிட்ட சண்டை போடுவ, அவங்களையும் எரிச்சலாக்குவ. காயப்பட்டவர்கள் மற்றவர்களையும் காயப்படுத்துவார்கள். இந்த இக்னேசியஸ் கான்வெண்டில் +2 முடித்த ஒரு பொண்ணு, அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்தார். என்ன காரணம்? அது சிஸ்டராக போகிறோம்னு சொல்லுது. நல்லா கவனிங்க. அப்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, ஒரே ஒரு பொண்ணு தான், ஒரு பையன் ஒரு பொண்ணு, ரொம்ப வசதியான குடும்பம், ஆனால் சிஸ்டராக போகிறேன்னு சொல்கிறான். அவங்க அப்பா, நான் அனுப்ப முடியாது, சிஸ்டராக அனுப்ப முடியாது, ஆனால் இந்த பொண்ணு சிஸ்டராக தான் போவேன். கடைசியில் என்ன முடிவு பண்ணாங்க? சரி நீ +2 முடி பார்த்துக்கலாம். ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிற பொண்ணு, நிறைய மார்க் எடுத்தால் MBBS டாக்டர் ஆக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு வேணும்னுக்கே படிக்காமல் மார்க்கு குறையா எடுத்துச்சு. அப்போ தான் சிஸ்டராக போக முடியும். கடைசியில் MBBS படிக்க போக முடியும். ஆனால் அவங்க அப்பா என்ன பண்ணார்? விட மாட்டேன், ஒன்று இன்ஜினியரிங் படிக்க வைப்பேன். BE இன்ஜினியரிங் படித்தா.
படித்து முடித்ததும் நான் சிஸ்டராக தான் போவேன். நல்ல பொண்ணு, நல்ல ப்ரேயர் பண்ணுற பொண்ணு, எல்லாம் ஓகே தான். ஆனால் சிஸ்டராக போக முடியாது. அவங்க அப்பா சொல்கிறார். திரும்ப அவங்க அப்பா எம்இ படிக்க வச்சார். எம்இ படித்த பிறகும் நான் சிஸ்டராக போவேன். அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்தார். ஃபாதர், இந்த பொண்ணுகிட்ட பேசுங்க. இப்போ பேசும்போது சிஸ்டர் ஆகிறதுக்குள்ள கடவுளுடைய அழைப்பு அவளுக்கு இல்லை. அப்போ ஏன் நீ சிஸ்டராக போகணும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிற? என்ன காரணம் நீ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த பொண்ணு அப்படியே வெடித்து அழுதான். இந்த பேர்ஸ்ட் அவுட்னு சொல்லுவாங்கள்ல, வெடித்து அழுது 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 ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போச்சு. ஏன்னா சின்ன பிள்ளையா ஒரு 3-4 வயசு இருக்கும்போது அவங்க வீட்டில் அவங்க மாமா அந்த பொண்ணை அப்யூஸ் பண்ணியிருக்கிறான். அந்த மாமா அப்யூஸ் பண்ண உடனே இந்த பொண்ணு மனசில் ஏதோ ஒன்று தப்பாக நடக்குது, ஆனால் என்னன்னு தெரியல, இது சரியில்லைன்னு தெரியுது. ஆனால் அந்த மனசில் என்ன ஆச்சு? ஐயோ, எனக்கு ஏன் இப்படி ஆச்சு, எனக்கு ஏன் இப்படி ஆச்சு? அப்போ நான் நல்ல பொண்ணு இல்லை, நான் நல்ல பொண்ணாக இருந்தால் என்னைய செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணியிருப்பாங்களா? நான் நல்ல பொண்ணு இல்லை, ஐ எம் எ பேட் கேர்ள். அந்த குற்ற உணர்வு, அந்த காயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி நான் எதுக்குமே லாயக்கு இல்லை, ஐ எம் யூஸ்லெஸ். அடுத்து என்ன ஆகுது? ஆண்களை பார்க்கும்போதெல்லாம் வெறுப்பு. ஆண்கள்னாலே இப்படி தான். அதனால் என்ன, ஒரு வயசுக்கு வரும்போது நான் மேரேஜ் பண்ண மாட்டேன், ஏன்னா ஆண்கள்னாலே இப்படி தான். அப்போ மேரேஜ் பண்ணாட்டா என்ன செய்ய? நான் சிஸ்டராக போகிறேன். பாருங்கள், சிஸ்டராக போகிறேன் அப்படிங்கிற ஆசை. அவங்க அப்பா சிஸ்டராக போன்னு சொல்லியிருந்தா போயிட்டு சிஸ்டர் ஆகாமல் வந்திருக்கோம். ஏன்னா அழைப்பு கிடையாது. ஆனால் சிஸ்டராக போகிறதுக்கு என்ன காரணம்? சிறு வயதில் உண்டான காயம். ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணது. ஐ எம் ஏ பேட் கேர்ள், நான் சரியில்லை, ஆண்களை பார்த்தா வெறுப்பு. அப்போது எம்இ முடித்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு தன் மனசில் இருக்கிற காயத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் அந்த காயத்தெல்லாம் சுகமாக்கினார். சுகமாக்கி இன்றைக்கி அமெரிக்காவில் பிள்ளைகளோட கணவனோட சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஆண்டவர் அந்த காயத்தெல்லாம் மாற்றி சுகமாக்கினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வெளியே பார்க்க முடியாது, வெளியே நல்லா இருப்போம், அதுக்காக நம்ம நல்லா இருக்கிறோம்னு அர்த்தம் கிடையாது. நான் ஏன் இப்படி இருக்கு, ஏன் வள வள வளன்னு பேசிக்கிட்டே இருக்கேன் எப்பவும், கொஞ்ச நேரம் என்னால் அமைதியாக இருக்க முடியல. ஏன்? ஒவ்வொரு நம்முடைய பிஹேவியர், ஒவ்வொரு நம்முடைய எண்ணங்கள், செயல்பாடுகள்லாம் பார்த்தோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு காயம் இருக்கும். அந்த காயம் எப்போனாலும் வந்திருக்கலாம். அதனால இன்றைக்கி முக்கியமான நேரம். இயேசு அவரால் மட்டும்தான் நம்முடைய இதயத்துக்குள்ளும் வாழ்வுக்குள்ளும் போக முடியும். நீங்கள் சைக்காட்ரிஸ்ட்டை கூட போக முடியாது. அவர் உள்ளே வந்து எரேமியா 30:17 சொன்னது போல, நான் உனக்கு நலமளிப்பேன், உன் காயங்களை எல்லாம் ஆற்றுவேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் உனக்கு நலமளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன். நான் உனக்கு நலமளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன். அதனால் இந்த ஆராதனையில் ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்கணும். விளையாடக்கூடாது, பக்கத்தில் பேசக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் உன் பக்கத்தில் வந்து உனக்கு நல்லது செய்ய வரும்போது நீ விளையாண்டுக்கிட்டதுன்னு வச்சுக்கோ, ஒரு பெரிய வாய்ப்பை நம்ம இழந்துருவோம். நம்ம 4:30 மணிக்கு மேலே பேசலாம், விளையாடலாம், எல்லாம் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு உள்மன காயங்கள் ஆற்றுகிற ஆராதனைக்கு ஒரு 60 வயசு அம்மா வீல் சேரில் கொண்டு வந்தாங்க. வீல் சேரில் கொண்டு வந்து பின்னாடி அந்த அம்மாவை வச்சுருக்கிறாங்க. 60 வயசாகிடுச்சு, ஏஜ் அட்டன் பண்ணலை. அந்த 60 வயசில் நடக்க முடியாது. வீல் சேரில் தூக்கி வச்சு கொண்டாந்து உட்கார வச்சாங்க. எத்தனையோ தியானத்துக்கு போயிருக்காங்க, எவ்வளவோ ப்ரேயர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த உள்மன காயங்களை ஆற்றுகிற ஆராதனையில் தான் அந்த அம்மாவோட நோய் அவங்க காலில் இல்லை, நோய் அவங்க உடம்பில் இல்லை, நோய் அவங்க மனசில்,
அந்த வீல் சேர்லேருந்து அன்றைக்கி எந்திரிச்சு ஓட்டமாக ஸ்டேஜுக்கு ஓடி வந்தாங்க. ஆண்டவர் அவங்கள சுகமாக்கினார். அதனால தான் உடம்பு, உடல், மனம் எல்லாம் ஒன்று தொடர்புடையது. நம்ம ஆண்டவர்கிட்ட அதை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவரை சுகமாக்குகிறார். ஏன்னா எரேமியா 34வது அதிகாரம் 15-16வது வசனம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அதில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நானே நல்ல ஆயன். ஆண்டவரே நல்ல ஆயன். நம்ம 23வது திருப்பாடலில் நிறைய வாசித்திருப்போம். ஆண்டவரே என் ஆயன், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவர் ஆயன். எரேமியா 34 என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே நல்ல ஆயன். சொல்லுங்க. ஆண்டவர் ஆடுகளை தேடி அலைவார். சொல்லு. சத்தம் பத்தாது. ஆண்டவர் ஆடுகளை தேடி அலைவார். சொல்லு. இப்போ நீயும் நானும் தான் ஆடுகள். நம்ம காயப்பட்டிருக்கோம். அவரை தேட மாட்டோங்க. ஆனால் அவர் நம்மை தேடுகிறார். ஏனெனில் நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது. நம்மை நலமாக்குவதற்காக அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார். எனவே அவரை தேடுறாரு. எந்தெந்த பிள்ளைங்களுக்கு என்னென்ன நோய், என்னென்ன காயம், என்னென்ன பிரச்சனை. ஆண்டவர் நல்ல ஆயன். அவர் என்னை தேடி அலைகிறார். 3வது என்ன? அவர் இளைப்பாறுதல் தருவார். சொல்லு. ஆண்டவர் இளைப்பாறுதல் தருவார். 4வது நான் நலம் அளிப்பேன். சொல்லு. நான் காயங்களை ஆற்றுவேன். பாருங்க, அவரா சொல்றார். நீ கேட்கல, அவரா சொல்றாரு. நான் நல்ல ஆயன். நான் ஆடுகளை தேடுவேன். நான் ஆடுகளுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். நான் அவர்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். அவருடைய காயங்களை ஆற்றுவேன். அவர்களுக்கு நலமளிப்பேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு இயேசு நமக்கு நலம் அளிக்க வேண்டும். நம் காயங்களை ஆற்ற வேண்டும். நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நமக்கு பல்வேறு வகையில் காயப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பல வகையில் காயம் எங்கே வருது? முதல்ல குடும்பத்தில். இந்த உலகத்துக்கு கடவுள் நம்மளை அனுப்பணும்னு நினைக்கும்போது இந்த பிள்ளையை யார்கிட்ட கொடுக்கலாம்? அப்போ கடவுள் அப்பா அம்மாவை தேர்ந்தெடுக்கிறார். யார் இந்த பிள்ளையை கவனிப்பா? யார் இந்த பிள்ளையை வளர்ப்பா? யார் இந்த பிள்ளையை அன்பு செய்வா? யார் இந்த பிள்ளையை படிக்க வைப்பா? அப்போ அப்பா அம்மாவை தேர்ந்தெடுக்கிறார். அப்பா அம்மா கையில் நம்ம கொடுக்குறார். ஆனால் அந்த அப்பா அம்மாவாலே நமக்கு காயம் வந்துடும். எங்கள் அப்பா என்னையை அன்பு செய்யலை. எங்கள் அப்பா தம்பியை அதிகமாக அன்பு செய்கிறார், என்னையை அன்பு செய்யலை. எங்கள் அம்மா என்னையை கவனிக்கவே இல்லை, என்னையை கண்டுக்காமல் விட்டாங்க. எங்கள் அப்பா என்னை ரொம்ப அடித்தார், அம்மா என்னை ரொம்ப திட்டினாங்க, என்னையை சாபம் போட்டாங்க. பிறகு யார்கிட்ட இருந்து நமக்கு அன்பு வரணுமோ அவங்கள்ட்ட இருந்தே நமக்கு காயமும் வந்திருக்கும். அது என்ன ஆகுது? இந்த காயம் இருக்க போய் நம்ம ஸ்கூலுக்கு வந்தாலும் திட்டுறோம், எரிச்சப்படுறோம், கோவப்படுறோம், யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறோம். நம்முடைய பிஹேவியரே மாறி போகுது. அப்போ பெற்றோர்கள் வழியாக காயம் வந்தால் அந்த காயத்தை இயேசு நமக்கு நலமாக்கி சுகமாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆசிரியர்கள், நம்ம ஸ்கூலுக்கு படிக்கத்தான் வரோம். கடவுள் ஆசிரியர்களை கொடுத்துருக்கிறார். இந்த பிள்ளைங்களை நல்லா சொல்லி கொடுத்து உருவாக்கணும், ஆசிரியர்களை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் ஆசிரியர்களால் நமக்கு காயங்கள் வருத. ஆசிரியர்கள் நம்மை அதிகமாக அடிச்சிருக்கலாம், திட்டியிருக்கலாம். ஆசிரியர்கள் நம்மை தவறாக பயன்படுத்தி இருக்கலாம். எங்கே நம்ம வளரணுமோ அங்கேயே நமக்கு காயங்கள் வருது. நம்முடைய நண்பர்கள், நம்ம கூட இருக்கிற நண்பர்கள், அவர்களால் காயங்கள். இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் வாழக்கூடிய இடங்கள், உறவு, அன்புள்ள இடங்கள் நமக்கு காயத்தை அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் இன்றைக்கு எல்லா காயத்தையும் ஆற்றப் போகிறார். அதுக்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா உனக்குத்தான் காயத்தை ஆண்டவர் ஆற்றப் போகிறார். ஏன்னா திருமண பிரச்சனைகள், கல்யாணம் ஆயாச்சு, கணவன் மனைவிக்கு பிரச்சனை, நிறைய கவுன்சிலிங்கில் பாருங்கள். காரணம் என்ன?
மனக்காயம். இந்த மனக்காயம் வளர்ந்து 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 திருமணத்துக்கு அப்புறம் 2 பேரும் ஒத்து போக முடியல. நீ அப்பா அம்மாவோட சந்தோஷமாக இருக்கணுமா, கணவன் மனைவியாக சந்தோஷமாக இருக்கணுமா, உன் மனக்காயங்களை ஆண்டவர் சுகமாக்குறதுக்கு நீ ஆண்டவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்போ நீ சொல்லணும், இயேசுவே நல்ல ஆயனே என் காயங்களை ஆற்றும். சொல்லுங்கள், இயேசுவே நல்ல ஆயனே என் காயங்களை சுகமாக்கும். இயேசுவே நல்ல ஆயனே என் காயங்களை சுகமாக்கும். நீ இயேசுவை கூப்பிட்டேன்னு வச்சுக்கோயேன். இயேசுவே, நான் ஸ்கூலில் படிக்கும்போது அந்த ஆசிரியர் என்னை ரொம்ப எல்லார் முன்னாடி கேவலமாக திட்டினாங்க, என் மனசில் காயம் உண்டாயிடுச்சான்னு இயேசு வருவார். உன்னுடைய ஸ்கூல் லைஃபுக்குள்ளே வருவார், அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே வருவார். அப்போ நீ பட்ட காயத்தை இயேசு உனக்குள்ளே வந்து அவர் உன்னை சுகமாக்குவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ என்ன செய்யணும், நீ ஆண்டவரை கூப்பிடணும். ஏன்னா மனக்காயங்கள் போய் சைக்காட்ரிஸ்டெல்லாம் சுகமாகாது. நீ எம்பிபிஎஸ் எம்டி டாக்டர்கிட்ட போயெல்லாம் சுகமாகாது. அதை இயேசு ஒருவர் மட்டுமே சுகமாக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சுகமாக்குறதுக்கு நம்ம ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க இருக்கிறோம். இந்த வேளையில் நற்கருணை ஆண்டவர் நம்ம மத்தியில் எழுந்து வரப்போகிறார். அவர்தான் நல்ல ஆயன், அவர்தான் உன்னை சுகமாக்க போகிறவர். முழந்தாள் படியிடுவோம். முழந்தாள் படியிட்டு நற்கருணை ஆண்டவரை நம் மத்தியிலே நாம் வரவேற்போம். நடுவில் முன்னாடி கூட முழங்கால் போட்டுக்கலாம். உள்ள இடம் இல்லைன்னா நடுவில் முழங்கால் போட்டுக்கோங்க, முன்னாடி முழங்கால் போட்டுக்கோங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் சொல்ல சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே, நல்ல ஆயனே, எனக்காக இரத்தம் சிந்தியவரே, எனக்காக உயிர் கொடுத்தவரே, எனக்காக உயிரோடு வாழ்பவரே, என்னை நலமாக்க நீர் தண்டனை ஏற்றுக்கொண்டீரே, என்னை சுகமாக்க நீர் காயப்பட்டீரே. இயேசுவே, நான் உம்மை நம்புகிறேன். இயேசுவே, நான் உம்மை அன்பு செய்கிறேன். இயேசுவே வாரும், எங்கள் மத்தியிலே வாரும். நற்கருணை நாதரே வாரும். உம்மை அன்போடு வரவேற்கிறேன், உம்மை அன்போடு வரவேற்கிறேன். இயேசுவே வாரும், எனக்காக வாரும், என்னை சுகமாக்க வாரும். வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே, என்னுள்ளே வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே, நல்லாயனே என்னுள் வாருமே. சேர்ந்து எல்லோரும் வாருமே என் இயேசுவே, நல்லாயனே என்னுள் வாருமே. சேர்ந்து எல்லோரும் வாருமே என் இயேசுவே, நல்லாயனே என்னுள் வாருமே. சேர்ந்து எல்லோரும் வாருமே என் இயேசுவே, என் நல்லாயனே என்னுள் வாருமே. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை ஆராதனை ஆராதனை
இயேசுவே. சேர்ந்தெல்லோரும் ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. வாருமே என் இயேசுவே, நல்லாயனே என்னுள் வாருமே. சேர்ந்துள்ளோரும் வாருமே என் இயேசுவே, நல்லாயனே என்னுள் வாருமே. நல்லாயனே என்னுள் வாருமே. செதல்லோரும் வாருமே என் இயேசுவே, நல்லாயனே என்னுள் வாருமே. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. எல்லோரும் வாய் திறந்து ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதான், ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதான், நாங்கள் ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதான், நாங்கள் ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதான். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. நண்பனும் நீங்கதான், அன்பரும் நீங்கதான், நண்பனும் நீங்கதான், அன்பரும் நீங்கதான், ஆற்றுகின்ற தெய்வமும் நீங்கதான், ஆற்றுகின்ற தெய்வமும் நீங்கதான், என்னை ஆற்றுகின்ற தெய்வமும் நீங்கதான், என்னை ஆற்றுகின்ற தெய்வமும் நீங்கதான். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. மருந்தும் நீங்கதான், மருத்துவரும் நீங்கதான், மருந்தும் நீங்கதான், மருத்துவரும் நீங்கதான், குணமாக்கும் தெய்வமும் நீங்கதான், குணமாக்கும் தெய்வமும் நீங்கதான், என்னை குணமாக்கும் தெய்வமும் நீங்கதான், என்னை குணமாக்கும் தெய்வமும் நீங்கதான். ஆராதனை 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 இயேசுவே, 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 ஆராதனை 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 இயேசுவே. வாருமே என் இயேசுவே, நல்லாயனே என்னுள் வாருமே. கைகளெல்லாம் உயர்த்தி வாருமே என் இயேசுவே, நல்லாயனே என்னுள்
வாருமே. நற்கருணை ஆண்டவரை ஒரு முத்தம் செய்யுங்க. இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறவனுக்கு ஒரு முத்தம் கொடுங்க. ஐ லவ் யூ ஜீசஸ். ஒரு நண்பனுக்கு முத்தம் கொடுத்தது போல ஆண்டவருக்கு முத்தம் கொடுங்க. உங்கள் அன்பு அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்கள் முத்தம் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்படியே நாற்காலியில் உட்காருங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணி உட்காரணும். பக்கத்தில் இடிச்சுக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் சேரை தள்ளி போட்டுக்கோங்க. நடுவில் இடம் இருக்குது, முன்னாடி இடம் இருக்குது. பக்கத்தில் இடிக்காமல் ரொம்ப உடம்பை டைட்டாக வச்சு உட்கார வேண்டாம். நல்லா ரிலாக்ஸ் பண்ணி கம்ஃபர்டபுளாக உட்காருங்க. சேர் சரியில்லைன்னா தரையில் உட்காந்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ ரிலாக்ஸாக இருக்கணும். நல்லா முதுகை பின்னாடி சேரில் சாய்ச்சி நல்லா ரிலாக்ஸாக, கையை காலை டென்ஷனாக வச்சுருக்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேனோ கேட்டுக்கிட்டே வரணும். நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார். நல்லா ரிலாக்ஸாக இருங்க. பக்கத்தில் யாரும் உங்களை இடிக்கக்கூடாது. பக்கத்தில் தொட்டுக்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் சேரை தள்ளி போட்டுக்கோங்க. ஆனால் இயேசு வந்திருக்கிறார். வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவேன்னு சொன்னோம். அவர் வந்திருக்கிறார். நல்ல ஆயனாக வந்திருக்கிறார். அவரை பாருங்கள். நற்கருணை ஆண்டவரை எல்லாரும் பாருங்கள். கண் திறந்து அவரை பாருங்கள். அந்த நற்கருணையில் இயேசுவை பாருங்கள். இயேசுவின் முகத்தை பாருங்கள். இயேசுவின் முகத்தை பாருங்கள். உயிர்த்த ஆண்டவர் முகத்தை பாருங்கள். கல்வாரியில் காயப்பட்ட இயேசுவின் முகத்தை பாருங்கள். அந்த அப்பத்தில் இயேசு உயிரோடு இருக்கிறார். உங்கள் கண்களையெல்லாம் அவர் மீது பதிய வைங்க. அப்படியே ரிலாக்ஸாக உட்காருங்க. கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. அந்த இயேசு உங்களுக்குள் வந்திருக்கிறார். நீ திருப்பலியில் நற்கருணையை உட்கொண்டோம். இயேசு உனக்குள்ளே வந்தார். இதோ நற்கருணையாக இருக்கிற ஆண்டவர் உனக்குள்ளே வந்திருக்கிறார். கண்ணை மூடி உன் மனக்கண்ணை திறந்து உனக்குள்ளே இருக்கிற இயேசுவை பார். அந்த இயேசு உன்னை பல காரியங்களை உனக்கு ஞாபகப்படுத்துவார். உன் சிறு வயசில் நடந்ததை ஞாபகப்படுத்துவார். நீ அம்மா வயிற்றில் இருக்கும்போது நடந்ததை ஞாபகப்படுத்துவார். உன் ஸ்கூலில் நடந்ததை ஞாபகப்படுத்துவார். அந்த இயேசுவை பத்திரமா உனக்குள்ளே வச்சுக்கோ. அவர் எங்கெல்லாம் உன்னைய கூட்டிகிட்டு போகிறாரோ அங்கெல்லாம் அந்த இயேசு கூடயே போ. இயேசுவே, உம்மை நாங்கள் நம்புகிறோம். இயேசுவே, எங்கள் நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறோம். ஆண்டவர் இயேசு உனக்குள்ளே வந்து உன் வாழ்க்கையில் உன் நிகழ்வில் அவர் உன்னை கூட்டிகிட்டு போகும்போது உனக்கு அழுக வரலாம். அழுக வந்தால் அழு. சத்தமாக அழணும்னா சத்தமாக அழு. அழுகையை கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். ஏன்னா நல்ல ஆயன் உன்னோடு பேசி உனக்கு நலமளிக்கிற போது கண்ணீர் வரும். ஆண்டவர் அதை வரவேற்கிறார். திருவெளிப்பாடு 3:20 இயேசு சொல்கிறார், உன் கதவண்டை நின்று நான் தட்டி கொண்டே இருக்கிறேன். நீ கதவை திறந்து என்னை உள்ளே விட்டால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவருந்துவார்கள். இயேசுவை உன் உள்ளத்தில் கூட்டிட்டு வா. அவரை வெளியே நிப்பாட்டாத. அவர் கதவை தட்டிக்கிட்டே இருக்கார். என் மகளே, உன் காயங்களை ஆற்றி உனக்கு நலமளிப்பதற்காக இதோ உன் இதயத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறேன். அந்த ஆண்டவரை பார். பேதுரு இயேசுவை மறுதலித்த போது இயேசுவின் கண்களை பார்த்தார். அந்த கண்கள் இரக்கத்தின் கண்கள். பேதுருவை தண்டிக்கிற
கோபத்தின் கண்கள் அல்ல, இரக்கத்தின் கண்கள். அந்த இயேசுதான் உனக்குள்ளே இருக்கிறார். இரக்கத்தின் ஆண்டவராக இருக்கிறார். எல்லாரும் மூச்சை உள்ளே இழுங்க, மூச்சை உள்ளே இழுங்க. கொஞ்ச நேரம் அந்த மூச்சை வச்சிருந்து அப்புறம் மூச்சை அப்படியே வெளியே விடுங்க. திரும்ப மூச்சை எல்லாம் உள்ளே இழுங்க. கொஞ்ச நேரம் மூச்சை வச்சிருங்க. திரும்ப மூச்சை வெளியே விடுங்க. திரும்ப மூச்சை உள்ளே இழுங்க. கொஞ்ச நேரம் வச்சிருங்க. அப்புறம் அப்படியே வெளியே விடுங்க. கடவுள் ஆதாமுக்கு தன் மூச்சை ஊதினார். ஆதான் உயிர் பெற்றான். இன்றைக்கு நம்ம சுவாசிக்கிற மூச்சு கடவுளுடைய மூச்சு. ஆதாமுக்கு கொடுத்த அதே மூச்சு தான் இன்றைக்கும் சுவாசிக்கிறோம். உயிர்த்த ஆண்டவர் சீடர்கள் மீது ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், அவர்கள் மீது ஊதினார். இப்போ நம்ம மூச்சை உள்ளே இழுக்கிற போது அந்த கடவுளின் மூச்சை, கடவுளின் ஆவியை நாம் உள்ளே இழுக்க போகிறோம். கடவுளின் ஆவியார் இந்த மூச்சு வழியாக உங்களுக்குள்ளே போகிறார். எல்லாரும் மூச்சை உள்ளே இழுங்க, மூச்சை உள்ளே இழுங்க. அந்த மூச்சை வச்சிருங்க. கடவுளின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்கள் மனசில் இருக்கிற கோபம், எரிச்சல், வெறுப்பு எல்லாத்தையும் வெளியே விடுங்க. இப்போ அந்த மூச்சை வெளியே விடுங்க. எல்லா கோபமும், வெறுப்பும், இருளும் வெளியே போகட்டும். தூய ஆவியானவர் உள்ளே வருகிற போது எனக்குள்ள இருக்கிற தீமை, இருள் எல்லாம் வெளியே போகும். மீண்டும் மூச்சை உள்ளே இழுங்க. யாருக்கெல்லாம் சுவாச பிரச்சனைகள் இருக்குதோ, வீசிங் பிரச்சனை, சைனஸ் பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, இந்த மூச்சை நீங்கள் உள்ளே இழுக்கிற போது கடவுளின் ஆவியானவர் உங்கள் நுரையீரல், உங்கள் மூச்சு பகுதி எல்லாவற்றையும் சுகமாக்குவார். தூய ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாரும். அப்படி மூச்சை உள்ளே இழுங்க. அப்படியே மூச்சை வெளியே விடுங்க. ஆண்டவரே, என் மூச்சு சுவாச பாதை எல்லாம் நலமாக்கும் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், என் மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன், உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறும்படியாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னேன். இயேசுவின் மகிழ்ச்சி அப்படியே உள்ளே இழுங்க. இயேசுவே உன் மகிழ்ச்சியால் என்னை நிரப்பும். அப்படி மூச்சை உள்ளே இழுங்க. இயேசுவே உன் மகிழ்ச்சியால் என்னை நிரப்பும். அப்படி மூச்சை வெளியே விடுங்க. எல்லா கவலை, கஷ்டம், வேதனை எல்லாம் வெளியேறட்டும். ஆண்டவர் இயேசு குணமாக்கும் ஆண்டவராக இருக்கிறார். பார்வையில்லாத பத்திமையை ஆண்டவர் சுகமாக்கினார். சூம்பிய கையனை ஆண்டவர் சுகமாக்கினார். அதே ஆண்டவர் இப்போது நம்மையும் சுகமாக்கப் போகிறார். ஏசாயா 41:13 ஆண்டவர் சொன்னார், அஞ்சாதே, உனக்கு நான் துணையாயிருப்பேன். அஞ்சாதே, நான் உனக்கு துணையாக இருப்பேன். அப்படியே கண்களை மூடியபடியாக நம்முடைய வாழ்க்கையில் வந்த காயங்களெல்லாம் யோசித்து பார்ப்போம். நிறைய எதிர்பார்த்தேன், ஆனால் என் வாழ்க்கையில் தோல்வியும் ஏமாற்றமும் தான் வந்துச்சு. இயேசுவுக்கு உன் காயங்கள், வேதனைகள் எல்லாம் தெரியும். உங்கள் அப்பாவோட முகத்தை இயேசுவின் முகத்து பக்கத்தில் வச்சு பாருங்க. அப்படி கண்களை மூடி, இயேசுவின் முகம் உனக்குள்ளே இருக்குது, அது பக்கத்தில் உங்கள் அப்பா முகத்தை கொண்டு வாங்க, உங்கள் அம்மா முகத்தை கொண்டு வாங்க. இயேசு முகத்துக்கு பக்கத்தில் அம்மா முகத்தை வைங்க. அப்படியே உங்கள் மனசில் சொல்லுங்க, டாடி நான் உங்களை அன்பு செய்கிறேன், டாடி, அப்பா நான் உங்களை அன்பு செய்கிறேன், அம்மா நான் உங்களை அன்பு செய்கிறேன், மம்மி ஐ லவ் யூ மம்மி. நீ இது மாதிரி சொல்லி ரொம்ப நாளாயிருக்கலாம். உங்கள் அப்பாட்ட சொல்ல, அப்பா கடவுள் தான் உங்களை எனக்கு கொடுத்தார், அம்மா கடவுள் தான் உங்களை எனக்கு கொடுத்தார். உங்கள் அப்பாட்ட பேசு, அப்பா உங்கள் கண்மணி நான்,
அம்மா, நான் உங்கள் செல்ல பிள்ளைண்ணா. எனக்கு ரொம்ப அக்கறை எடுத்து எனக்கு ஒவ்வொன்றா நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அம்மா. என் கண்ணில் கண்ணீர் வந்தால் ஓடி வந்து என்னை தூக்கி என் கண்ணீரெல்லாம் தொடச்சி, என் மகளே நீ அழுகிற, உங்கள் நெஞ்சோடு அரவணைச்சிங்களா அம்மா. அம்மா, ஐ லவ் யூ அம்மா. அப்பா, ஐ லவ் யூ அப்பா. அப்பா, நீங்கள் என்னையை விட தம்பியை தான் அதிகமாக அன்பு செஞ்சீங்க. என்னையை விட தங்கச்சியை, அக்காவை, அண்ணனை தான் நீங்கள் அதிகமாக அன்பு செஞ்சீங்க. அப்படி தான் எனக்கு தெரிஞ்சுதுப்பா. நீங்கள் அவங்களெல்லாம் பாராட்டினீங்க. ஆனால் நான் ஏக்கமாக இருந்தேன். என்னையை பாராட்ட மாட்டீங்களான்னு நான் ஏங்கி இருந்தேன். ஆனால் அந்த பாராட்டு எனக்கு கிடைக்கலப்பா. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அப்பா, நீங்கள் என்னை ஒரு நாள் கூட நீங்கள் பாராட்டலப்பா. நீங்கள் என்னை கண்டுகொள்ளவே இல்லையப்பா. நீங்கள் என்னை புறக்கணிச்சிங்கப்பா. அம்மா, நீங்கள் என்னை அண்ணனோடும் தம்பியோடும் கம்பேர் பண்ணி பேசுனீங்கம்மா. பக்கத்து வீட்டு பொண்ணோடலாம் என்னையை கம்பேர் பண்ணி பேசுனீங்கம்மா. நீ வேஸ்ட்டு, நீ யூஸ்லெஸ், நீ ஒன்றுக்கும் லாயக்கில்லைன்னு சொன்னீங்கம்மா. அப்பா, நான் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொண்டு வந்தேன், ஸ்கூல்லேருந்து மார்க்கு கொண்டு வந்தேன். ஆனால் நீங்கள் அதை பார்த்துட்டு கத்துனீங்க, இனி ரொம்ப திட்டினீங்கப்பா. நான் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு படித்தேன்ப்பா. அவ்வளோதான் என்னால் முடியும். ஆனால் யாருமே என்னை புரிஞ்சுக்கிடலையே. என்னை திட்டினீங்க, என்னை பார்த்து கத்துனீங்க. நான் அப்பா அம்மா விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போகலாம்னு நினச்சேன். எனக்கு வீட்டில் இருக்கிறதுக்கே பிடிக்கல. ஏன்னா அப்பாவும் அம்மாவும் என்னையை புறக்கணிச்சாங்க. அப்பாவும் அம்மாவும் என்னை கண்டுகொள்ளவே இல்லை. நான் எவ்வளோ கவலைப்பட்டேன் தெரியுமா? அப்பா, நீங்கள் குடிச்சிட்டு வந்து வீட்டில் வந்து கத்தி சண்டை போட்டீங்கப்பா. அம்மாவை அடிச்சிங்கப்பா. நீங்கள் அடித்த அடியில் அம்மா செத்து போயிடுவாங்களோ நான் பயந்தப்பா. நான் சின்ன குழந்தை மாதிரி தவழ்ந்து தவழ்ந்து வந்து அப்பா உங்கள் காலில் விழுந்து கெஞ்சினேன். அப்பா அடிக்காதீங்கப்பா, அப்பா அடிக்காதீங்கப்பான்னு உங்கள் காலில் விழுந்து கெஞ்சினேன். அன்னைக்கு தான் என் மனசில் பயம் வந்துச்சுப்பா. பயம், கோபம் எல்லாம் எனக்குள்ளே வந்துச்சு. முதல் முறையாக அப்பா நான் உங்களை வெறுத்தேன். ஏன்னா நீங்கள் சுயநலக்கார. நீங்கள் குடிச்சிட்டு வருவீங்க, வந்து அடிப்பீங்க. நீங்கள் சுயநலக்காரன். நீங்கள் அதிகமாக கோவப்படுவீங்க. ஆனால் என்னையை கண்டுக்கிடவே மாட்டீங்க. அம்மா, உங்களுக்கு சுகம் இல்லாமல் இருந்துச்சு, உங்களால் முடியலை. ஆனாலும் என் மனசில் அம்மா என்னையை கண்டுக்கலை. அம்மா எனக்கு தேவையானது செஞ்சு கொடுக்கல. அம்மா என்னையை புறக்கணிக்கிறாங்க. ஐயோ, ஏன் இவன் வயிற்றில் நான் பிறந்தேன்? இப்படி ஒரு அம்மா வயிற்றில் நான் ஏன் பிறந்தேன்? நான் யோசித்திருக்கேன். இப்போ உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் மனசில் தோன்றுற கவலை, இப்போ உன் மனசில் இருக்கிற வலி, உன் மனசில் இருக்கிற வேதனை எல்லாத்தையும் இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. இயேசு அவருடைய முடிவில்லாத அன்பால் உங்களை நிரப்புவார். எந்தெந்த மனசில் வலி, வேதனை, கவலை இருக்கோ இயேசு அவருடைய அன்பால் நிரப்புவார். அப்பா, உங்களை என்னால் புரிஞ்சிக்க முடியலப்பா. நீங்கள் கோபக்காரர்ப்பா. உங்களை நான் இயேசுவிட்ட ஒப்பு கொடுக்குறேன். அம்மா, உங்களையும் நான் இயேசுவின் இதயத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுங்க. அப்பாவையும் அம்மாவையும் இயேசுவிட்ட ஒப்பு கொடுங்க.
உங்கள் அப்பா உன்கிட்ட பேசுகிறார். என் மகளே, நீ இவ்வளவு காயப்பட்டிருக்க எனக்கு தெரியாதம்மா. நீ இவ்வளவு வேதனைப்படுதுன்னு எனக்கு தெரியாதம்மா. உனக்கு என்னெல்லாம் தேவைப்பட்டதோ அதெல்லாம் என்னால் செய்ய முடியலை. எனக்கு தெரியும். காரணம் என்னுடைய தீய பழக்கங்கள், என்னுடைய கோபம், என்னுடைய பலகீனம். எனக்கும் அம்மாவுக்கும் அந்த சண்டையில் உன்னைய கண்டுக்காமல் விட்டுட்டோம். எனக்கு நல்லா தெரியுது. என் அன்பு மகளே, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். என்னை மன்னிச்சிருமா, என்னை மன்னிச்சிரு மகளே. அப்பா உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறார். என்னை மன்னிச்சிருமா. அப்பாவை மன்னிச்சிரு. உன் மனசில் அப்பாவை மன்னிச்சிரு. இயேசு உனக்குள்ளே வந்திருக்கிறார். அந்த இயேசுவுக்கு முன்னாடி உங்கள் அம்மாவை மன்னிச்சிரு. அம்மா, நான் உங்களை மன்னிக்கிறேம்மா. இயேசுவின் முகத்துக்கு அருகில் உன் அப்பா முகத்தை பார். இயேசுவின் முகத்துக்கு அருகில் உங்கள் அம்மா முகத்தை பார். அம்மா, நீங்கள் அன்பு செய்யணும்னு நீங்கள் தோற்று போனீங்க, எனக்கு தெரியும். ஆனால் இயேசு என்னை அன்பு செய்கிறார். இயேசுவின் அன்பு என் இதயத்தை நிரப்புகிறது. இயேசுவின் அன்பு எனக்கு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கொடுக்கிறது. இயேசுவே, உம்முடைய அன்பால் என்னை நிரப்பும். இயேசுவே, உம்முடைய அன்பால் என் காயங்களை ஆற்றும். நான் உன்னை நேசிக்கும் தெய்வம், நான் உன்னை காத்திடும் தெய்வம், நான் உன்னை நேசிக்கும் தெய்வம், நான் உன்னை காத்திடும் தெய்வம், நான் உந்தன் காயங்கள் ஆற்றிடும் தெய்வம், குணமாக்கும் ஆண்டவர் நானே. நான் உந்தன் காயங்கள் ஆற்றிடும் தெய்வம், குணமாக்கும் ஆண்டவர் நானே. பயப்படாதே மகளே, மகளே, நான் உந்தன் இறைவனன்றோ. அழுதிடாதே இனி என் கண்மணியே, நான் என்றும் உன்னுடனே. நான் என்றும் உன்னுடனே. ஆண்டவருக்கு நன்றி சொல். இந்த அப்பா அம்மாவுக்காக நன்றி சொல். அப்பா அம்மா, நீங்கள் தான் என்னை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு நன்றி. இப்போ இயேசுவிடம் என் இதயத்தை நீங்கள் தான் திறந்து வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி அம்மா. இயேசு இப்போ என் இதயத்துக்குள்ளே வந்திருக்கிறார். உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி அம்மா. அப்பா அம்மாவை நீங்கள் மன்னிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அப்பா, நான் உங்களை மன்னிக்கிறேன்ப்பா. அம்மா, நான் உங்களை மன்னிக்கிறேம்மா. ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார். ஆண்டவர் என் கூட இருக்கிறார். நான் உங்களை மன்னிக்கிறேன். இந்த நேரத்தில் அப்பா அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கு. உன்னை வளர்த்து ஆளாக்குவதற்கு, குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கு. இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். இப்போ ஜெபி. ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்பார். எல்லாத்துக்காக ஜெபி. அப்பா அம்மாவோட எல்லா தேவைகளுக்காக ஜெபி. ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என் அன்பு மகளே, நீ எனக்கு விலையேற பெற்றவள்.
மதிப்புக்குரியவள், என் அன்புக்குரியவள், என் கண்ணின் மணி நீ. நான் எப்போது உன்னோடு இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ காயப்பட்ட போதும், பிரச்சனை வந்த போதும், சவால் வந்த போதும் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ என் பார்வையிலே விலையேற பெற்றவள். என் அன்பு மகளே, நான் உன்னை அன்பு செய்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்கள் குழந்தை பருவத்துக்கு ஒப்புக் கொடுங்க. உங்கள் தொடக்க பள்ளி வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு போன முதல் நாள், அது ப்ரீகேஜியாக இருக்கலாம், எல்கேஜியாக இருக்கலாம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டாக இருக்கலாம். அந்த ஸ்கூலுக்கு போன முதல் நாள் ஸ்கூலில் அழுதுகிட்டே இருந்தீங்க. ஏன்னா அம்மாவை விட்டு பிரிஞ்ச முதல் நாள் அன்றைக்கி ஸ்கூல் பூரா அழுதுகிட்டே இருந்தீங்க. அதை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. அப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூல் பிடிச்சிருச்சு. அன்பான ஆசிரியர்கள், நல்ல நண்பர்கள், அந்த ஸ்கூல் லைஃப் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. அந்த ஸ்கூலில் நடந்த எல்லா நல்லதையும் ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுங்க. அந்த ஸ்கூல்லையும் உனக்கு வேதனையான அனுபவம். அந்த ஆசிரியர் உன்னை கூப்பிட்டு எல்லார் முன்னாலேயும் உன்னைய திட்டி கேவலப்படுத்தினான். உன்னை கம்பேர் பண்ணி பேசினார். உன்னை அதிகமாக தண்டித்தார் ஆசிரியர். ஓ, கிளாஸுக்கு வெளியே போய் நில்லு. அப்போ தான் வாழ்க்கையில் தனிமையை உணர்ந்தான், வேதனையை உணர்ந்து. உன் கூட படித்த நண்பர்களெல்லாம் உன்னை கோபப்படுத்தினாங்க. ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. அந்த பள்ளியில், துவக்க பள்ளியில் நடந்த எல்லா வேதனைகளையும், கஷ்டங்களையும், துன்பங்களையும், அவமானங்களையும் இயேசுவுக்கு ஒப்புக்கொடு. நீ உயர்நிலை பள்ளிக்கு வந்த, ஹைஸ்கூலுக்கு வந்த, இந்த ஹைஸ்கூலில் தான் உன் வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்வுகள், நிறைய நிகழ்வுகள். அதை இயேசுவிட்ட ஒப்புக்கொடு. எல்லாத்தையும் ஒப்புக்கொடு. எதிர்பாராத நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடந்த நேரம். நீ உடல் ரீதியாக பல வகையில் பாதிக்கப்பட்டாய். உனக்கு செக்ஷுவல் அபியூஸ் நடந்தது இங்கே தான். உன் வீட்டில் நடந்தது, ஸ்கூலில் நடந்தது. என்ன நடக்குன்னு தெரியல, ஆனால் ஏதோ வித்தியாசமாக இருக்கு. உன்னைய தவறாக பயன்படுத்தினவங்க சொன்னாங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் நீ அதை நம்பலை. உன்னால் எதிர்க்க முடியல. ஏன்னா அவங்கெல்லாம் உனக்கு ரொம்ப வேண்டியவங்க, மரியாதைக்குரியவர்கள். உன் ஆசிரியர், உன் மாமா, உன் சித்தப்பா, வீட்டு வேலைக்காரர், நெருங்கிய உறவினர். அது தவறுன்னு தெரிஞ்சது. ஆனால் ஏன் அப்படி நடந்தது? ஏன் நீ பாலியல் ரீதியாக எனக்கு அந்த கொடுமை நடக்கணும்? அதை யார்ட்டையும் நான் பேச முடியல. ஏன்னா எனக்கு அவமானம் ஆயிருமே. அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, நான் நல்ல பிள்ளை இல்லை. ஐ ஆம் ஏ பேட் கேர்ள். அதனால தான் எனக்கு இப்படி நடக்குது. இயேசுகிட்ட கேளு. இயேசுவே, நான் நல்ல பிள்ளையா, நான் கெட்ட பிள்ளையா? ஆண்டவரே இயேசுவே, நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளவு நாள் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் நல்ல பிள்ளை இல்லை, ஏன்னா என் உடம்புல பாவம் வந்துருச்சு. நான் நல்ல பிள்ளை இல்லை, ஏன்னா நான் பாலியல் ரீதியாக என் உடலை இழந்து விட்டேன். நான் பேட் கேர்ள். ஆண்டவரே, நீங்கள் சொல்லுங்கப்பா, நான் நல்ல பிள்ளையா? இயேசு உன்னோடு பேசுகிறார். என் மகளே, சிறு வயதில், உன் குழந்தை பருவத்தில், உன் இளம் வயதில் உனக்கு நடந்த ஒவ்வொன்றும் எனக்கு தெரியும். எல்லாம் நான் அறிவேன். நீ பட்ட வேதனையும் கஷ்டமும் காயமும் எனக்கு தெரியும். என் அன்பு மகளே, நீ கெட்ட பிள்ளை இல்லை. யூ ஆர் நாட் அ பேட் கேர்ள். என் குழந்தையே, என் மகளே, நீ என் அன்பு மகள். நான் உன்னை அன்பு செய்கிறேன். இதயத்தில் இருக்கிற, உன் நினைவில் இருக்கிற எல்லா வேதனையும் நீ வெளியே எடுத்து போடு.
நீ எனக்கு விலையேற பெற்றவள், நீ எனக்கு விலையேற பெற்றவள், நீ என் கண்ணின் மணி. ஆண்டவர் உன் வாழ்வில் இருக்கிற எல்லா கசப்புகளை எடுத்து போட விரும்புகிறார். இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே என்னை தூய்மையாக்கும், இயேசுவே உம்முடைய அன்பால் என்னை நிரப்பும். குழந்தை பருவத்திலே என்னில் வந்த காயங்களை என்னை தொட்டு சுகமாக்கும் இயேசுவே, என்னை தொட்டு சுகமாக்கும் இயேசுவே. வாருமே என் இயேசுவே, நல்லாயனே என் வாருமே, வாருமே என் இயேசுவே, என் உள்மன காயம் ஆற்றவாருமே, என் உள்மன காயம் ஆற்றவாருமே. உன்னுடைய மேல்நிலை பள்ளியை, உன்னுடைய நண்பர்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்கன்னு சொல்லி நீ அப்பா அம்மாவுக்கு தெரியாம நிறைய காரியங்களை செய்ய ஆரம்பிச்ச. அப்பா அம்மாவோட அன்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தூர போக ஆரம்பிச்ச. உன் நண்பர்களோட ரொம்ப நெருக்கமா பழக ஆரம்பிச்ச. அதில் தான் நிறைய கெட்ட பழக்கங்களை பழக ஆரம்பிச்ச. போதை பொருட்களை பயன்படுத்தின, ஒழுக்க கேடான செயல்களை செய்தாய், ஆபாச படங்களை பார்த்தார். என்னென்ன செய்யக்கூடாதோ அத்தனையும் நண்பர்கள் வழியாக நீ செய்ய ஆரம்பிச்ச. என்ன ஆச்சு? உன் மனசுல குற்ற உணர்வு உண்டாச்சு. அப்பா அம்மாவை பார்க்கும்போது குற்ற உணர்வு, ஆண்டவரை பார்க்கிற போது குற்ற உணர்வு. ஐயோ, ஆண்டவருடைய உடலை, தூய்மையான தூய ஆவியின் ஆலயத்தை நான் கெடுத்துட்டேனே. ஆபாச படங்களை பார்த்து நான் எனக்குள்ளே தீமையை வரவழைத்தனே. என் தூய வாழ்வை நான் இழந்து விட்டேனே. ஒழுக்கக்கேடாக நான் போய்விட்டேனே. எனக்குள்ளே குடிப்பழக்கம், போதை பொருள் பயன்படுத்துகிற பழக்கம். அந்த குற்ற உணர்வுகளை இயேசுவிடம் ஒப்புக்கொடு. நீ சோசியம் பார்த்துருக்கலாம், யாராவது கூப்பிட்டாங்கன்னு கூட பெயர்க்கலாம். சாத்தான் உனக்குள்ளே வந்திருக்கலாம். நீ நண்பர்களோடு சேர்ந்து செய்த எல்லா தீமைகளையும், தீய பழக்க வழக்கங்களையும் இயேசுவிடம் ஒப்புக்கொடு. இயேசு உன்னை விடுவிக்க விரும்புகிறார். எதிலிருந்து நீ வெளியே வர முடியலையோ, ஐயோ ஆபாச படம் பார்க்கறதுலேருந்து நான் வெளியே வர முடியலையே, நண்பர்களுடைய கெட்ட பழக்கத்தை விட முடியலையே, ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. ஒவ்வொரு பாவ பழக்கத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. நீ எதுக்கெல்லாம் அடிமையாக இருக்கிறாய் அவர்கிட்ட ஒப்புக்கொடு. நீ இயேசுவோட பிள்ளை, நீ இயேசுவோட பிள்ளை. யோவான் 8:36 சொல்லுகிறது, மகன் உங்களுக்கு விடுதலை கொடுத்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாயிருப்பீர்கள். இயேசுவே, என் இதயத்தை உமக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஏனென்றால் உண்மையிலே வாழ்வு உண்டு. இயேசுவே, உண்மையில் விடுதலை உண்டு. ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. இயேசு உன்னை விடுவிக்க விரும்புகிறார். இயேசு உனக்கு வாழ்வு கொடுக்க விரும்புகிறார். இயேசுவே, உனக்கு உன் வாழ்வில் உன் இதயத்தில் ஏற்றுக்கொள். இயேசுவே, என்னை முழுசு நான் உனக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, எனக்கு விடுதலை தாரும். இயேசுவே, எனக்கு வாழ்வு தாரும். அப்படி கண்களை திறந்து பார்ப்போம். நற்கருணை ஆண்டவரை பாருங்க. கண்களை திறந்து நிமிர்ந்து உட்கார்ந்து நற்கருணை ஆண்டவரை பாருங்க. உங்களுக்கு சுகம் கொடுக்கிற, விடுதலை கொடுக்கிற ஆண்டவரை பாருங்க. அப்படி எழுந்து நில்லுங்க. எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம். ஆண்டவர் இயேசு சுகமாக்குகிற ஆண்டவர், விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் இந்த நாளிலே முழுமையாக உங்களுக்குள்ளே செயல்பட போகிறார்.
இந்த விடுதலையின் பாடலை, ஆண்டவர் சுகமாக்குகிற பாடலை நாம் இப்போது பாடி, ஆண்டவர் இயேசுவே எனக்கு விடுதலை தாரும், எனக்கு சுகம் தாரும், எல்லா பாவ பழக்கங்களிலிருந்தும், எல்லா சாத்தானின் கட்டுக்களிலிருந்தும், எல்லா மன அழுத்தங்களிலிருந்தும், எல்லா மன வெறுப்பு, காயம், கோபம் அத்தனையிலிருந்தும், எல்லா இச்சைகளின் ஆவிகளிடமிருந்தும் இயேசுவே எனக்கு விடுதலை தாரும். விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, வெற்றியை தருபவர் இயேசு. புது வாழ்வினை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, வெற்றியை தருபவர் இயேசு. புது வாழ்வினை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, வெற்றியை தருபவர் இயேசு. புது வாழ்வினை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. இயேசு விடுதலை தந்தால் தான் மெய்யான விடுதலையே. 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 இயேசுவை தவிர ரட்சிப்பில்லை, இதுதான் உண்மையே. இயேசுவை தவிர ரட்சிப்பில்லை, இதுதான் உண்மையே. விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. செல்லும் விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. இயேசுவே 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 என் அல்லாஹ் என் எல்லோரும். இயேசுவே 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 என் அல்லாஹ் என் அல்லாஹ் என் அல்லாஹ் என். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். கோபம், எரிச்சல், சோம்பல், தீய பார்வைகள், தீய எண்ணங்கள், எல்லா விதமான அடிமைத்தனங்கள். என்னால் செல்போன் பார்க்காம இருக்க முடியல, எல்லாத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறார். மானிட மகன் விடுதலை கொடுத்தார். நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாக இருப்பீர்கள். அப்படி கைகளை உயர்த்தி
கைகளை உயர்த்தி உங்களுக்கு எதிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும் அப்படியே கண்ணை மூடி செபிங்க. எதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும்? கோபத்தில் இருந்தா, எரிச்சல்ல இருந்தா, சோம்பல்ல இருந்தா, மற்றவங்களை காயப்படுத்தி பேசுறீங்களே, மற்றவங்களை அநியாயமா திட்டுறீங்க, காயப்படுத்துறீங்க, வார்த்தையால காயப்படுத்துறீங்க. ஒரு பழக்க வழக்கத்தை என்னால மாற்ற முடியல, இந்த நட்பு தேவையில்லை ஆனா விட முடியல. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. என்னால விட முடியல, என்னால மாற்ற முடியல, எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இயேசுதான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். எந்த மனிதரால விடுதலை கொடுக்க முடியாது. ஆண்டவரே, நீர் திருச்சபைக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படியாக, ஆண்டவரே குருத்துவத்துக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படியாக இந்த பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா அடிமைத்தனங்களுமாய் கோபம், எரிச்சல், வேதனை, ஆண்டவரே தீய எண்ணங்கள், ஆபாச எண்ணங்கள், தற்கொலை எண்ணங்கள், சோம்பல்கள், எல்லாவித தீமைகள் கட்டி வைத்திருக்கிற ஒவ்வொன்றின் ஆவிகளாய் கட்டி வைத்திருக்கிற எல்லாம் இவருடைய வாழ்விலிருந்து இயேசுவின் பெயராலே வெளியேறுவதாக, வெளியேறுவதாக, இப்பவே வெளியேறுவதாக. இயேசுவே உமக்கே மகிமை மாற்றி உண்டாகட்டும். விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, வெற்றியை தருபவர் இயேசு. புது வாழ்வினை தருபவர் இயேசு. அப்படியே கைகளை விரித்து நம்ம எல்லாருக்காக ஜெபம் பண்ண போறோம். உங்க அப்பா அம்மாவை ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நீங்க இங்க ஜெபிக்கிறது உங்க அப்பா அம்மாவுக்கு ஆசீர்வாதமா மாறும். உங்க அப்பா அம்மாவை நீ ஆசீர்வாதம் இங்கிருந்தே இயேசு ஆசீர்வதிப்பா. அப்பா அம்மாவுக்காக ஜெபி. அப்பா அம்மா அப்பாவோட வேலைக்காக, அவருடைய உழைப்புக்காக, மன அமைதிக்காக அப்பாவுக்காக ஜெபி, அம்மாவுக்காக ஜெபி. அவங்க நோயாளியா இருந்தா அவங்களுக்காக ஜெபி. ஆண்டவரே எங்க அப்பாவை ஆசீர்வதிங்க, எங்க அம்மாவை ஆசீர்வதிங்க. ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்பார். அப்பா அம்மாவுக்கான ஜெபத்தை கேட்பார். உன் குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கு? அப்பா அம்மாவுக்கு சமாதானம் இல்லையா? ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை இல்லையா? ஆண்டவர்கிட்ட ஜெபி. உன் கண்ணீரோடு உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஆண்டவரே, பெற்றோர்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்க அப்பா அம்மாவை ஆசீர்வதிங்கப்பா, அவங்கள சமாதானமா ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க அப்பாவோட உழைப்பை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நல்ல சுகத்தை கொடுங்க, எங்க அப்பா அம்மாவுக்கு சுகத்தை கொடுங்க. குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைய ஆண்டவரே எடுத்து போடுங்க ஆண்டவரே. நான் வீட்டுக்கு போகும்போது வீட்டில் மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் இருக்கணும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கூட பிறந்தவங்களுக்காக ஜெபி ஆண்டவர்கிட்ட. கூட பிறந்த அண்ணன், தம்பி, தங்கச்சி எல்லாருக்காக ஜெபி. உன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபி. ஆண்டவர் உன் ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். உன் ஜெபத்தை கேட்டவர்களை ஆசீர்வதிப்பார். உடன் பிறந்தவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் கூட பிறந்தவர்களை ஆசீர்வதிங்க. எங்க வீட்டுல இருக்கிற தாத்தா பாட்டி ஆசீர்வதிங்க. எங்க வீட்டுல இருக்கிற எல்லா உறவினர்களையும் ஆசீர்வதிங்க. இயேசுவே, என் ஜெபம் யாருக்கெல்லாம் தேவையோ அத்தனை பேரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் நண்பர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எனக்காக எல்லா வகையிலும் துணையா இருக்கிற நண்பர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க ஆசிரியர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க ஸ்கூல்ல வேலை பார்க்கிற எல்லா ஆசிரியர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க அருட் சகோதரிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க ஸ்கூல்ல இருக்கிற எல்லா மாணவிகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நோயில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இப்படி ஆண்டவர்கிட்ட யார் யாருக்கு ஜெபிக்கணுமோ எல்லாருக்காக ஜெபி. ஆண்டவர் அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் உனக்கு ஜெபிக்கிறதுக்கும் உன் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கிறதுக்கும். நன்றி. இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு ஒன்று ஒப்பு கொடு. கடைசியா அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே, என் வாழ்க்கையில எதை இழந்தாலும் உங்களை இழந்து போக கூடாது ஆண்டவரே. நான் எதை மிஸ் பண்ணாலும் உங்களை மிஸ் பண்ண கூடாது ஆண்டவரே. பல நாட்கள் நான் ஜெபிக்காம இருந்திருக்கிறேன், பைபிள் வாசிக்காம இருந்திருக்கிறேன், உங்களை தேடாம இருந்திருக்கிறேன். அன்னையிலிருந்து என் வாழ்க்கையில பாவம், இருள், தீமை எல்லாம் வந்துருச்சு ஆண்டவர். இயேசுவே, என்னை முழுவதும் நமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உன்னை ஒப்பு கொடு ஆண்டவருக்கு, இயேசுவுக்கு ஒப்பு கொடு. இயேசுவே, நான் உமக்கே சொந்தம். நான் சொல்ல எல்லாரும் சொல்லுங்க, இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, எனக்காக உயிரை கொடுத்தவரே,
கொடுத்தவரே, எனக்காக இரத்தம் சிந்தியவரே, எனக்காக ரத்தம் சிந்தினவரே, உம்மை விட யாரும் உம்மை விட யாரும் என்னை அதிகமாய் அன்பு செய்ததில்லை. அதிகமாய் அன்பு செய்வதில்லை. இயேசுவே, இயேசுவே, நான் உம்மை அன்பு செய்கிறேன். நான் உன்னை அன்பு செய்கிறேன். என்னை முழுவதும் உமக்கே கொடுக்கிறேன். என்னை முழுவதும் உமக்கே கொடுக்கிறேன். இயேசுவே, நான் உமக்கே சொந்தம். இயேசுவே, நான் உமக்கே இயேசுவே, இந்த உடல் உமக்கு சொந்தம். இயேசுவே, என் உடல் உமக்கு சொந்தம். இயேசுவே, என் உள்ளம் உமக்கு சொந்தம். இயேசுவே, என் உள்ளம் உமக்கு சொந்தம். இயேசுவே, என் ஆன்மா உமக்கு சொந்தம். இயேசுவே, என் ஆன்மா உமக்கு சொந்தம். இயேசுவே, என் எதிர்காலம் உமக்கு சொந்தம். இயேசுவே, என் எதிர்காலம் உமக்கு சொந்தம். இயேசுவே, நான் முழுவதும் உமக்கே சொந்தம். இயேசுவே, நான் உமக்கு முழுமையாக உமக்கு சொந்தம். ஆண்டவர் இயேசு, உங்கள் ஒவ்வொருவருடைய அர்ப்பணத்தை இயேசு உங்களை அரவணைத்து ஆண்டவர் முத்தமிடுகிறார். அன்பு பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். இந்த நட்புறனை ஆண்டவர் நம்ம மத்தியில் வந்து நம்மளை ஆசீர்வதிக்க போறார். எல்லாரும் நடுப்பக்கமாக பார்த்து திரும்புங்க, உள்ள பார்த்து திரும்பிங்க. இயேசு உள்ள வரப்போகிறார். உள்ள வந்து ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்க போகிறார். இயேசுவே, என் மத்தியில் வரும்போது நட்புறனை ஆண்டவரே, உம்முடைய கரம் என் தலைமேல் இருக்கட்டும். ஆண்டவர் இயேசுவே, என் தலையில் கை வைத்து என்னை ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவே, என் மத்தியில வாரும் ஆண்டவரே, என் மத்தியில வாரும். என்னை சுகமாக்க வாரும், என்னை நலமாக்க வாரும், என்னை ஆசீர்வதிக்க வாரும் ஆண்டவரே. இயேசு வருகின்றார், இயேசு வருகின்றார், நற்கருணை நாதராக இயேசு வருகின்றார். நடுவில் நம் இயேசு வருகின்றார். ராஜாதிராஜன் வருகின்றார், தேவாதி தேவன் வருகின்றார். ராஜாதிராஜன் வருகின்றார், தேவாதி தேவன் வருகின்றார். மரியாளின் மைந்தன் வருகின்றார். அல்லேலூயா. மரியாளின் மைந்தன் வருகின்றார். அல்லேலூயா. தாவீதின் மைந்தன் வருகின்றார். அல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே உமக்காராதனை. சாரோனின் ரோஜாவே உமக்காராதனை, உமக்காராதனை. தொடுமையா தொட்டு குணப்படுத்தும், தொடுமையா தொட்டு குணப்படுத்தும், நற்கருணை நாதரே குணப்படுத்தும், நற்கருணை நாதரே குணப்படுத்தும். இயேசுவே, என் இயேசுவே, என் மீது மனமிரங்கும். இயேசுவே, என் இயேசுவே, என் மீது மனமிரங்கும். ஐயா, என் மீது மனமிரங்கும். ஐயா, என் மீது மனமிரங்கும். என் தலையினை தொட்டு குணப்படுத்தும், என் கண்களை தொட்டு குணப்படுத்தும். தாவீதின் மகனே குணப்படுத்தும், தாவீதின் மகனே குணப்படுத்தும். என் ஆவினை தொட்டு குணப்படுத்தும், என் உள்ளத்தை தொட்டு குணப்படுத்தும். உன் காயங்களாலே குணப்படுத்தும், உன் காயங்களாலே குணப்படுத்தும். என் கைகளை தொட்டு குணப்படுத்தும், என் கைகளை தொட்டு குணப்படுத்தும். என் கால்களை தொட்டு குணப்படுத்தும், என் கால்களை தொட்டு குணப்படுத்தும். உன் காயங்களாலே
ஆசீர்வதியும். அப்ரகாமின் தெய்வமே ஆசீர்வதியும். ஈசாக்கின் தெய்வமே ஆசீர்வதியும். யாக்கோபின் தெய்வமே ஆசீர்வதியும். எங்கள் நல்ல இயேசுவே ஆசீர்வதியும். நல்லாயனே என்னை ஆசீர்வதியும். நல்லாயனே என்னை ஆசீர்வதியும். இப்படி முழந்தாள் படியிடுங்க, முழந்தாள் போடுங்க. நீ படிச்சுக்கிட்டு இருக்கிற வகுப்பறை உன் கிளாஸ் ரூமை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. கிளாஸ் ரூமில் நீ உட்கார்ந்துருக்கிற இடத்த ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. உன் வீட்டில் நீ பாடம் படிக்கிற இடத்த ஒப்பு கொடு. நீ எழுத போகிற எல்லா தேர்வையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. நீ படிக்கும்போது உனக்கு வரக்கூடிய கஷ்டத்தெல்லாம் வீட்டில் போய் ஹோம் ஒர்க்கு செய்யும்போது என்னெல்லாம் பிரச்சனை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. கிளாஸ் ரூமில் உட்காந்து பாடத்தை கவனிக்கும் போது உனக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. ஆண்டவரே, என்னுடைய தேர்வில் நான் வெற்றி பெறணும், மிகப்பெரிய வெற்றி பெறணும். ஆண்டவர் யோசேப்போடு இருந்ததால் அவன் எடுத்த எல்லாவற்றிலும் ஆண்டவர் வெற்றி கொடுத்தார். எனக்கு படிப்பு வராது, நான் இவ்வளவுதான் மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா உங்களால் முடியாது ஒன்றுமே இல்லை. நான் மிகப்பெரிய வெற்றி பெறுவேன். ஆமென். ஆண்டவரே, என் வகுப்பறையை ஆசீர்வதிங்க. வீட்டில் நான் பாடம் படிக்கிற இடத்தை ஆசீர்வதிங்க. என் புத்தகங்கள் நோட்டுகள் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. என் எழுதுகோள்களை ஆசீர்வதிங்க. ஆமென். இயேசுவே, உம்முடைய ஞானத்தால் என்னை ஆசீர்வதித்து நிரப்புங்க. ஆமென். இப்படி அன்னை மரியாள்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. மாதா அம்மா கையை பிடிச்சிக்கோங்க. மாதா அம்மா எப்பவும் உங்கள் கூடயே இருந்து உங்களை வழி நடத்துவாங்க. உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. ஆண்டவர்கிட்ட உங்களுக்காக மன்றாடுவாங்க. எல்லாரும் நான் சொல்லுங்க. அம்மா மாதாவே, அம்மா மாதாவே. எல்லாரும் சொல்லுங்க, அம்மா மாதாவே, அம்மா மாதாவே. உம்முடைய மாசற்ற திரு இருதயத்திற்குள்ளாக, உம்முடைய மாசற்ற திரு இருதயத்துக்குள்ளாக என்னையும் என் வாழ்வையும் என் எதிர்காலத்தையும் என் கல்வியையும் என் தேர்வுகளையும் என்னை முழுவதும் நான் உமக்கே ஒப்பு கொடுக்கிறேன். அம்மா மாதாவே, நான் முழுவதும் உமக்கே சொந்தம். நான் உமக்கே முழுவதும் சொந்தம். இயேசுவை வளர்த்தது போல என்னையும் உம் பிள்ளையாக வளர்த்தருளும். என்னையும் வளர்த்திருளும். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர். உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாய், பாவிகளாயிருக்கிற எங்களுக்கா இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமா. மாண்பு
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உன் திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசுவே இரக்கமாயிரும், என் மீது இரக்கமாயிரும். இயேசுவே என் மீது இரக்கமாயிரும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவினர் கருணைக்கே சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென். சந்தோஷமாயிருப்போம், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்போம். கைதட்டி பாடுவோம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்போம். சிரிச்சு பாடுங்க. சந்தோஷமாயிருப்போம், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்போம். உயிர்வானாலும் தாழ்வானாலும், உயிர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தெய்வம் நம்மோடிருக்கிறார். சர்வவல்ல தெய்வம் நம்மோடிருக்கிறார். சந்தோஷமாயிருப்போம், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்போம்.